நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் வளர்த்தெடுத்து தமிழ்நாட்டை வளப்படுத்தி இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஏராளமான திட்டங்களின் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதரும் நன்மை அடைய வழிவகை செய்துள்ளோம். தொலைநோக்கு சிந்தனையும் பலமான திட்டமிடலும் கொண்ட அந்த திட்டங்களை அமைய இருக்கும் புதிய அரசு தொடர வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட விருப்பம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி எதிர்கட்சி இடத்துக்கு வந்திருக்கிறோம், அந்த கட்சியினுடைய தலைவர் தோல்வியை தழுவிருக்கிறார் என்ற போதிலும் கூட தூண்டு விடாமல் எதிர்கட்சியாக சிறப்புடன் செயலாற்ற திமுக உறுதியுடன் இருக்கிறது என்ற ஒரு பதிவை பொதுவெளியில வைத்தவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். அந்த சூழல்ல தற்பொழுது அவர் புதிதாக அமையக்கூடிய ஒரு அரசுக்கு தன்னுடைய வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் நலனுக்காக திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை வரக்கூடிய புதிய அரசு தொடர வேண்டும் என்று தனிப்பட்ட விருப்பமாகவே அந்த கோரிக்கை வைப்பதாக தனது வாழ்த்து செய்தியில பதிவிட்டிருக்கிறார். மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், விளிம்பு நிலை மக்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் மக்களுக்கு நன்மைகள் தொடரும், மாநிலமும் வளரும். இதனை கவனத்தில் கொண்டு புதிய அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு அரசு தங்களை வீழ்த்தி தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கொண்டு ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல்ல அவருடைய இலக்கு தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக திமுக தலைவருடைய இந்த பதிவு என்பது இடம்பெற்றிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு நடக்கும் நிகழ்வுகளை தமிழக மக்கள் பார்க்கிறார்கள். எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை கிடைக்காத வகையில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கக்கூடிய சூழலில் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெறவில்லை என்றாலும் குறிப்பிடத்தக்க வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த வாழ்த்து செய்தியில திமுக தலைவர் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியில புதிய ஆட்சி அமைவதற்கு இடையூறாக இருக்க மாட்டோம் என்றும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக திமுக செயல்படும் என்றும் சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து இந்த அறிக்கை அந்த வாழ்த்து பதிவினை வெளியிட்டிருந்தார். மேலும் அதுல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடைய தலைமைக்கு பின்னால் அமையப்பெற்ற சட்டமன்ற கூட்டத்திலையும் முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு அந்த சட்டமன்ற கொடுத்ததாகவும் அந்த கூட்டத்தில் கட்சியின் நலனை மனதில் வைத்து தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவெடுப்பேன் என தெரிவித்திருந்தேன். ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில மாற்று யோசனைகளை பலரும் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை தோழமை கட்சிகள் எந்த முடிவை எடுத்தாலும் அவர்களின் முடிவை மதித்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிலையான ஆட்சி அமைய வேண்டும், இன்னொரு தேர்தலுக்கு வழிவகுத்துவிடக் கூடாது என்பது எனது எண்ணமாக இருந்தது. எங்களது கூட்டணியை சார்ந்த தோழர்கள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்க நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தாலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் என்று அறிவித்திருப்பதை வரவேற்கிறேன் என்றும்